ஹாய் ஹலோ காய்ஸ், நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது கேமிங் வித் கிங் ஸ்டார். ஓகே, இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம், ஃப்ரீ ஃபயரில் 1v1 தான் நம்மளுக்கும் நம்ம ஃப்ரெண்டுக்கும். இந்த வீடியோவும் டக்குன்னு முடியும்னு நினைக்கிறேன். அதே மாதிரி வாங்க டக்குன்னு முடிப்போம். ஓகே, ஒரு MP40 தான் காய்ஸ் எப்போவுமே நம்ம கன்று, அதை எடுத்துப்போம். ஓகே, அதான் அங்கே வரான் பாருங்கள். அதுதான் இது அப்படிக்கா வர்றாரு. நம்ம இருங்க பின்னாடி போய் ஷாட் போடுவோம். அதை பார்த்துட்டான் நம்மளுக்கு இப்போ வரும் அடிக்க. இதுதான் வரான் பாருங்கள். அப்புறம் அப்படியே சாடா டே என்ன கைஸ், இந்த மேட்ச் அவன் ஜெயிச்சிருவான் போலியே. சரி ஜெயிச்சிட்டான். எப்படியோ எதிர்பார்த்தது. நம்ம இங்கே வந்த நேரத்துக்கு பேண்டேஜ் போட்டுடலாம். சரி இருந்தாலும் விடுங்க, இன்னும் நம்மளுக்கு 7 மேட்ச் இருக்குது. எல்லாத்துலேயும் நம்ம தான் ஜெயிப்போம். ஓகே, MP41 M18 ஒன்று. ஓகே, கோல் வாங்கியாச்சு. ஹெல்மெட் தான் போட்டுக்கோங்க. திடீர்னு ஸ்னைப்பர் எடுத்தா ஹெட்ஷாட் அடிப்பானுங்க. ஓகே, இது எதாடா வரானா, டக்குன்னு விட்டா டக்குன்னு இப்போ போய் ஒரு அடிப்பேன். நான் இந்த கேமுக்கு கொஞ்சம் புதுசு தான் கைஸ், அதனால் அவ்வளோவா வராது விளையாட. அதனால தான் கொஞ்சம் அவுட் ஆகிறேன். இப்போ பாருங்கள், இதோட அவனை ஈஸியாக முடிக்கிறேன். இந்த லெவலில் அவனை எப்படியாச்சும் முடிச்சா வரும். அதை வந்துட்டா பாருங்கள். என்னடா இவன் எல்லா இடத்துலையும் க்ளோவால் போட்டுனே இருக்கான். அங்கே இப்போ சுற்றினே இருக்கார். இப்போ எப்படி அடிக்கிறேன் பாருங்க. அவர் வெளியே ஒழுங்காக வாடா. அது பின்னாடி வந்துட்டான். அது பாருங்கள், நம்மள அடிக்க வந்து அவனே அடி வாங்குறான். அவ்வளோதான், ஹெட்ஷாட்டு செத்துட்டான். ஓகே, ஃபஸ்ட் மேட்ச் தான் நம்ம ஜெயிச்சிருக்கோம். இதே மாதிரி எல்லா மேட்சும் நம்ம தான் ஜெயிக்கணும். ஓகே, அதுக்கு முன்னாடி மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் காய்ஸ். அப்புறம் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே தட்டி விட்டுருங்க. அப்போ தான் நம்ம போகிற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு வரும். ஓகே, எல்லாம் பார்க்குறீங்க ஆனால் சப்ஸ்கிரைபெல்லாம் பண்ண மாட்டேங்க காய்ஸ். ப்ளீஸ் சப்ஸ்கிரைபும் அப்படியே பண்ணிடுங்க. ஓகே, வாங்க டக்குறதே போய் போடலாம். அதுவும் அப்புறம் இன்னும் வேறு என்னென்ன கேம்ஸ் போடணுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி வேறு கேம்ஸ் தான் போட்டுருவோம். ஓகே வாங்க, இப்போ எப்போவுமே நம்ம மேலே போனால் கீழே போனால் அப்போ தான் கரெக்டாக இருக்கும். மேலே போனால் திடீர்னு அவன் நம்மளை பார்த்துட்டு மேலேயே இருந்தால் கூட போட்டுருவான். எங்கே இருக்கான்னு தெரியலையே, சுற்றி முற்றி ஆளையே காணும். இங்கேருந்து சொல்கிறாங்க. இதோ அங்கே நின்றுட்டுருக்கான். என்னடா இது, கிரேனேட் போடுறாங்க. அதுதான் அங்கேருந்து வரான் பாருங்கள். ஹெல்த்தி ஏற்றின்னு வரான்டா. இப்போது நம்மளை சுட எப்படி இருந்தாலும் அந்த சைடு போவான். நான் தான் நினைக்கிறேன். அதோ போகிறான் பாருங்கள். ரசாடா அவ்வளோதான் கைஸ், இதுவும் நம்ம தான் வெற்றிகரமாக ஜெயிச்சிட்டோம். ஓகே, இப்போ டக்குன்னு போய் அவனை முடிச்சா வரும். 3rd மேட்ச் கிட்ட வந்துட்டோம் நம்ம. ஓகே, எல்லாத்தையும் வாங்கிப்போம். இது எல்லாத்தையும் நான் வாங்குகிறேன். நான் எதுவுமே அவ்வளோ யூஸ் பண்ண மாட்டேன். க்ளோவாலே அவ்வளோ யூஸ் பண்ணுறதுனா டக்குன்னு முடிச்சிடலாம் அவனை. எனக்கு பிடிச்ச கன் வந்து MP40. உங்களுக்கு என்னென்ன கன் பிடிக்கும்னு கமெண்ட் பண்ணுங்கள் காய்ஸ். MP40 அப்புறம் M4A1 தான் எனக்கு பிடிச்ச கன்று. இந்த சைடு போவோம். இந்த சைடு வருவான்னு நினைக்கிறேன். அந்த ஒன்டாஸ் சொல்லி வாயமுள்ள அதுக்குள்ளே வந்துட்டடா. இந்த கன்று வச்சோன்னு போகிறேன்டா. இது மேலே ஏறி அடிப்போமா? இது ஓட்டம் இல்லையே. சரிங்க, அவனே இப்போ எப்படி இருந்தாலும் வெளியே வருவான். இருங்க அந்த சைடு போய் பார்ப்போம். இந்த வந்துட்டான். அப்புறம் டக்குன்னு ரீலோட். அவ்வளோதான் போட்டோம். ஓகே, இது இப்போவும் நம்மளுக்கு தான் வெற்றி. ஓகே, இது ஃப்ரெண்ட்லி மேட்சாக தான் கைஸில் வரும். ஓகே, எல்லாத்தையும் வாங்கிப்போம். இப்போ டக்குன்னு விட்டாங்கன்னா இப்போவும் ஒரு ஷாட்டு தான். ஓகே, இங்கே டக்குன்னே வர மாட்டேங்குது இது வேறு. இப்போ வந்துச்சுன்னா ஒன்றே போய் அவனை அவ்வளோதான் செஞ்சிடும். ஓகே, ஒரு வழியாக விட்டானுங்க போகலாம். இங்கே மேலே இருந்து பார்ப்போம் எங்கே இருக்கானு. அது அங்கே வரான் பாருங்கள். இங்கே அப்படியே இங்கேருந்து போடுவோமா? இல்லை இருங்க, கீழே எகிரி போய் என்னடா டே கைஸ், இது மேலேருந்து கீழே வர சொல்ல சுட்டாங்க கைஸ். சரி எமௌண்ட்டு போடுறா. இருங்க கைஸ், நம்மளுக்கே அமௌண்ட் போட்டான்.
இவங்க இதுக்கு மேலே ஃப்ரெண்ட்லி மேட்ச்லாம் பார்க்கவே கூடாது, அவனை போட்டுனே இருக்கணும். பாருங்க M4A1 இந்த கன்று எல்லாம் இப்போ இதோட எல்லாத்தையும் வாங்கிக்கலாம் கைஸ். கரெக்டாக அப்போ தான் நான் கீழே வந்து நின்று ரீலோட் பண்ணால் அப்போ கரெக்டாக அடிச்சுட்டாங்க கைஸ். இப்படி அவங்க முடிக்கிறாங்க அன்றைக்கி அப்படா. எஸ் இந்த சைட் தான் வருவான் எப்படி இருந்தாலும். இதான் வரவே காணும். இங்கே பவர் யூஸ் பண்ணுறாங்க இது வந்துட்டா பாருங்க. இவங்க இந்த கன்னை மாற்றிப்போம், இந்த கன்லேயே ஒரு ஷாட் போடுவோம். எங்கே அவன் இங்கே வேணா வச்சுருக்கானா? எங்கே அந்த சுத்தம் இங்கே பாருங்கள். யாரை திருப்பியும் பாருங்கள் க்ளோவால் போட்டான். சரிங்க நல்லது தான், நம்மளுக்கும் ஹெல்த் இல்லை. அவன் வேறு என்னாச்சும் பவரான கன் வச்சு சுட்ட போகிறான். வாங்க வெளியே அந்த சைடு போய் ஒரு வழி இருக்கு, அங்கே போய் பார்ப்போம். இந்த வழியிலும் போட்டிருப்பான்னு நினைக்கிறேன். இதோ போட்டிருக்கான். இந்த பொருளையாக சேர்த்துப்போம் வந்ததுக்கு. இங்கே அந்த சைடு இன்னொரு வழி இருக்குல்ல, அந்த சைடு போய் பார்ப்போம். இங்கே அந்த சைடும் போட்டிருப்பானா? இல்லை கைஸ், இந்த சைட் அந்த இதாக இருக்குது. ஓ இது வேறு ரூமா? அவனே உடைக்கிறான்னு நினைக்கிறேன். இருங்க அதே உடையும். இப்போ பாரு இன்னும் என் கதையாக உன் கதையிலான்னு ஒன்று முடிப்பேன். இது விலகிச்சு கைஸ். போடா சரி அந்த ரூம் கைஸ் தெரியாமல் இந்த ரூம் பண்ணிட்டேன். எங்கே அவன் கூட இல்லை, எதோ இருக்கான் பாருங்க. இல்லை யார் அவன் திருப்பி போட்டுனே இருக்கான். ஜோன் வேறு சுற்று போட்டுச்சு கைஸ். எப்படி இருந்தாலும் அவன் ஜோன்லேயே மாட்டி சாவான்னு நினைக்கிறேன். ஜோன் வேறு அந்த சைடு மூவ் ஆக போகுது. யாரா இவன் பயந்து ஒழிஞ்சிக்கிறாங்க. எனக்கு நானே பிகினர், எனக்கே பயந்து ஒழிகிறான். எங்கே அவன் போட்டுனே இருக்கான். சரி வாங்க நம்ம போவோம். இவனே இப்போ வெளியே வருவான், இப்போ போட்டுடலாம். வாடா தம்பி வெளியே டக்குன்னு. அது அவனே ஜோனில் மாட்டி சாக வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அந்த வீட்டுக்குள்ளே ஜோன் வந்துச்சு. நான் வெளியே வரான்னு நினைக்கிறேன். அவன் உடச்சிட்டாங்க, வெளியே வரான் பாருங்க. போடுறா வீட்டுள்ளேருந்தே ஷாட் வாங்கினார் நம்மக்கிட்ட. ஓகே இன்னும் 3 மேட்ச் தான் இருக்குது. எல்லாத்துலேயும் நம்ம தான் ஜெயிக்கிறோம் கைஸ். அப்புறம் நம்ம கில்டு இது நம்ம கில்டில் யார் தான் சரிங்களோ எல்லோரும் சேர்ந்துக்கலாம் கைஸ். யார் வேணால் சேர்ந்துக்கலாம். கில்டு பேர் கிங் ஸ்டார் தான் கைஸ். ஓகே நம்ம அடுத்தது ரோப்ளாக்ஸ் வீடியோ போடலாமா, இதேமாதிரி ஃப்ரீ ஃபயர் வீடியோ போடலாமா கமெண்ட் பண்ணுங்க கைஸ். அப்புறம் உங்களுக்கு என்ன கேம் போடணுமோ அதையும் சொல்லுங்கள், அதையும் போட்டுடலாம். ஓகே எப்போவுமே நம்ம இந்த சைடு இந்த இடம் மேப் வந்தாலே நம்ம இந்த சைடு போடணும். ஏன்னா அப்போ தான் எனிமீஸ் நம்ம எங்கே இருக்கோம் நம்மளுக்கு அவங்களுக்கு தெரியும், ஆனால் அவங்களுக்கு நம்மளுக்கு தெரியாது. இது பாருங்க அவன் பவர் யூஸ் பண்ணி என்னை பார்க்கல, நான் சுட்டோன்னே பார்த்துட்டான். எப்படி கைஸ் சுட்டாங்க? கரெக்டாக தான்டா போட்டேன். திருப்பி அமௌண்ட் வேறு போடுறான், ஒரே கடுப்பாகுது. இன்னும் 3 மேட்ச் தான். இப்போ அவரை முடிச்சுட்டு நான் போடுறேன் கைஸ் அமௌண்ட்டு. M5 5090 வாங்க, M4 90. ஓகே இப்போ போய் அவங்க முடிக்கிறோம் கைஸ். இன்னும் 3 மேட்ச் தான் இருக்குது நம்மளுக்கு. நம்ம தான் ஜெயிக்கணும். டக்குன்னு இந்த மேட்சை முடிக்கிறோம் கைஸ். ஓகே டக்குன்னு இவனுங்க வேறு வெளியே விட மாட்டாங்க. எங்கே இருக்கான் அவன்? இங்கே பவர் யூஸ் பண்ணிட்டாங்க. இப்போ அவனே நம்மளுக்கு தேடி வரும். அது மேலே இருக்காரு. போடுற அவனை பாடி எப்படியோ போட்டான் கைஸ். நான் அவன் போட்டுருவான்னு நினச்சேன். ஏதாச்சும் ஹெட் ஷாட் கன் வச்சுருந்தானா போட்டிருப்பான். இதை போடுறான். இன்னும் 2 மேட்ச் தான் கைஸ் இருக்குது. எப்படியாச்சும் ஜெயிச்சிடணும். ஓகே இப்போ எப்படியும் நம்ம ஜெயிப்போம் தான் கைஸ். நம்ம இப்போ இன்னும் 2 மேட்ச் தான் இருக்குது. ஓகே அவங்களா டக்குன்னு முடிச்சுட்டா இந்த மேட்ச் முடிஞ்சிடும்டா. ஓகே அதாங்க அதெல்லாம் இப்போ டப்புன்னு வந்தோடனே இப்போ அவரை சுட்டு முடிக்கிறோம். எங்கே வந்துட்டான்னு சொல்லி எங்கேயோ சொல்கிறான். அது வந்துட்டா பாருங்கள். அதோ இது எங்கே அவனே வரும்.
இந்த கண்ணை வச்சு முடிக்கிறோம் அவரை. போடுறா டே இவன் யார் அவன் சுற்றி கோவால் போட்டுக்கிறான். இதான் கைஸ் கடுப்பாது. டேமேஜ் கொடுத்தோன்னு நினைக்கிறேன் அவனுக்கு. டேமேஜ் கைஸ் அவனுக்கு. இது போடுறா இப்போ போடுறா. டே அவள் தான் போட்டோம். இன்னும் ஒரே ஒரு மேட்ச் தான். அவனே சேர்த்துறான் போல. இப்போ போகிற அமௌண்ட்டை திருப்பி இது காய்ஸ் அது புஷ்பா பண்டில் வரும் காய்ஸ். அந்த அமௌண்ட் காய்ஸ் அது. ஓகே எல்லாத்தையும் வாங்க. இதான் லாஸ்ட் மேட்ச்சு. டக்குன்னு அவனை முடிக்கிறோம். இந்த வீடியோவும் முடிக்கிறோம் கைஸ். அப்புறமா பார்க்கணுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் கைஸ். அப்புறம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் சொல்லி நம்ம சேனலை சப்போர்ட் பண்ண சொல்லுங்கள் கைஸ். ஓகே வாங்க. இதான் லாஸ்ட் மேட்ச்சு. அவனை சீக்கிரமாக முடிச்சுட்டு இந்த வீடியோவும் முடிச்சிடலாம். அப்புறம் நாளையிலேருந்து வீடியோ தான் ரெகுலராக வந்துடும் கைஸ். அப்புறம் நாளைக்கு தான் எனக்கு லாஸ்ட் எக்ஸாம். அதோட எக்ஸாம் கிடையாது, கொஞ்சம் நாள் லீவு தான். அப்போனா கொஞ்சம் வீடியோஸ் போடுவேன். அதை வந்துட்டா பாருங்கள். வரும் அது போகிறாரு பாருங்கள். போடு அவள் தான் கைஸ் போட்டவனே. என்னோட இருங்க கைஸ், ஏதோ நெட்டு பக் அமௌண்ட் போட முடியலையே. பூய் ஆர்ஸ் தான். அவ்வளோதான் கைஸ், நம்ம தான் வின்னு. ஓகே இதோட இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இதோட இந்த